எக்ஸாம்பிள் 7. இப்போ இதுதான் வந்து கொஷின், அதாவது 4 கண்டிஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. இந்த 4 கண்டிஷன்ஸுமே ப்ரூஃப் தான். இப்போ நமக்கு 5 மார்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனி ஒன்ஸ் கேட்பாங்க. 10 மார்க் அப்படின்னா 2 or 3 ப்ரூஃப்ஸ் கேட்பாங்க. இந்த மாதிரி வந்து ஒரு கொஷின்ஸ் இருக்கு, பிக்கஸ்ட் கொஷின். இந்த கொஷினுக்கு இந்த 2 லைன் வந்து காமன். அதாவது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ABC is a given a triangle forces. அதாவது இந்த மாதிரி ஒரு டயக்ராமை டிரா பண்ணியிருக்கிறாங்க. ABC அப்படிங்கிற ஒரு ட்ரையாங்கிள். நெக்ஸ்ட் PQR acting along the line OA, OB, OC are in equilibrium. Prove that. அதாவது பார்த்தீங்கன்னா ABC நம்ம டிரா பண்ணிட்டோம். இதில் PQR ஒவ்வொரு மேக்னிடியூடும் நமக்கு கிரியேட் ஆகுது. இதில் மிட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு ஆரிஜின். அப்போ OAங்கிறது P, OBங்கிறது Q, OC அப்படிங்கிறது R அப்படி நம்ம பாயிண்ட்ஸ் எடுத்துக்கிறோம். இந்த டயக்ராம் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் ப்ரூஃபுக்கு ப்ரூவ் பண்ண வேண்டிய டயக்ராம். இப்போ நமக்கு ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து நமக்கு சொல்லியிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் ப்ரூஃப் வந்து P ரேஷியோ, Q ரேஷியோ, R அப்படின்னு சொல்லிட்டு இந்த 3 கண்டிஷன், A ஸ்கொயர் ஆஃப் திஸ் டேர்ம், B ஸ்கொயர் ஆஃப் திஸ் டேர்ம் அண்ட் C ஸ்கொயர் ஆஃப் திஸ் டேர்ம், இது 3ஐயும் ப்ரூவ் பண்ணணும். இதில் அதாவது ஆரிஜின் இஸ் எ சர்க்கியூஃபரன்ஸ் ஆஃப் எ ட்ரையாங்கிள். அப்போ இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஆரிஜின் இந்த இடம் பார்த்தீங்கன்னா சர்க்கியூஃபரன்ஸ் சொல்லுவாங்க. அப்போ இந்த ட்ரையாங்கிளில் இந்த இடத்துல நமக்கு மைய பகுதியாக வச்சு நம்ம ஒரு சர்க்கியூஃபரன்ஸ் டயக்ராம் டிரா பண்ணுறோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு நெக்ஸ்ட் சொல்யூஷனில் ஃபர்ஸ்ட் ப்ரூஃப், அதாவது நமக்கு ஃபர்ஸ்ட் ப்ரூஃப் வந்து போட்டுட்டு இந்த ப்ரூஃப் வந்து எதை வச்சு யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பை லாமிஸ் தியரம். வி ஹேவ் லாமிஸ் தியரத்தில் பார்த்துருப்போம், ஒவ்வொரு மேக்னிடியூடும் அதுக்கு ஆப்போசிட் நமக்கு ஆங்கிள் எடுத்திருப்போம். அந்த மாதிரி இப்போ P அப்படிங்கிற ஆங்கிள் பார்த்தீங்கன்னா BOC, சைன் BOC அப்படின்னு எடுத்திருப்போம் லாமிஸ் தியரத்தில். அடுத்தது Q ஓடது பார்த்தீங்கன்னா COA. அடுத்தது R ஓடதுன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு AOB. அந்த மாதிரி எடுத்துக்கிறோம். இது ஈக்குவேஷன் 1. இப்போ இதில் OA அப்படிங்கிறது நமக்கு P, OBங்கிறது Q, OC அப்படிங்கிறது R அப்படின்னு நம்ம இந்த சைடில் எழுதிட்டோம். நெக்ஸ்ட்டு இஃப் நமக்கு கொஷினில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆரிஜின், அதாவது ஆரிஜின் இஸ் த சர்க்கியூஃபரன்ஸ் ஆஃப் எ ட்ரையாங்கிள். அப்போது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த டயக்ராமில் இந்த இடத்துல வச்சு மையப்பகுதியாக வச்சு நம்ம ஒரு சர்க்கிள் வரைஞ்சிக்கலாம். அதுதான் சர்க்கியூஃபரன்ஸ். இப்போது இதில் எந்த டயக்ராம் பார்த்தீங்கன்னா ஆங்கிள் ABC அதில் கிரியேட் பண்ணிக்கிறோம். இப்போது ஆங்கிள் BOC அப்படின்னு எடுத்துக்கிறோம், ஏன்னா இந்த வேல்யூ தான் நம்ம ஃபைண்ட் பண்ணோம். அப்போது ஆங்கிள் BOC அப்படிங்கும்போது இந்த ஆங்கிள், அப்போது நமக்கு 2 மேக்னிடியூடு வருது. அப்போ 2 அப்படின்னு போட்டுக்கோங்க. அடுத்தது COA அப்படிங்கிறது RP அப்படிங்கிற 2 மேக்னிடியூட் வருது. அப்போ 2. அடுத்தது AOB, அப்போ பார்த்தீங்கன்னா மேக்னிடியூட் PQ அப்படின்னு கிடைச்சிருக்கு. அப்போ 2 மேக்னிடியூட் 2ன்னு போட்டோம். நெக்ஸ்ட்டு இதில் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து ஃபுல் ஆங்கிள், அதாவது இப்போ BAC அப்படிங்கிறது இந்த முழு ட்ரையாங்கிள் அப்படி எடுத்துருக்கோம். அப்படி எடுக்கும்போது நமக்கு எத்தனை ஆங்கிள் பாஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா 1, 2. இது ஒரு ட்ரையாங்கிள், இது ஒரு ட்ரையாங்கிள் 2. இது எந்த வழியாக போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு A, அதனால் 2Aன்னு போட்டுக்கிறோம். அடுத்தது ஆங்கிள் ABC, இந்த ABC அதே மாதிரி எந்த சைடு வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 சைடு 2 சைடு. அப்போ 2 எந்த வழியாக வருதுன்னு பார்த்தீங்கன்னா B. அடுத்தது ACB, தேர்டு வந்து பார்த்தீங்கன்னா ACB, அதாவது ACB, அதாவது இந்த சைடு ஒன்று இந்த சைடு ஒன்று. 2 எந்த வழியாக போகுதுன்னு பார்த்தீங்கன்னா C. அப்போ 2C. இந்த மாதிரி பாயிண்ட்ஸ் எடுத்துக்கிட்டோம். நெக்ஸ்ட்டு இப்போது ஈக்குவேஷன் 1ல் வந்து இந்த வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறோம். அதாவது நமக்கு sin 2 sin 2 அப்படின்னு கிடைக்கும். அப்படி கிடைக்கும் போது எந்த ஆங்கிளை வந்து உங்களுக்கு பொறுத்து சேஞ்சஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ABC தான். அப்போ அதனால் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த வேல்யூஸுக்கு நமக்கு இந்த ஆங்கிள், செகண்டுக்கு இந்த ஆங்கிள், தேர்டுக்கு
இந்த ஆங்கிள் எடுத்துக்கிறீங்க. அப்போ sin 2a sin 2b sin 2c அப்படின்னு நம்ம சேஞ்சஸ் பண்ணிக்கிறோம். அதாவது ஈக்குவேஷன் 1 அப்படின்ட்டு இந்த ஈக்குவேஷன் 1ல் சப்ஸ்டிட் பண்ணோம்னா இந்த மாதிரி டேர்ம்ஸ் கிடைச்சிரும். அப்போ sin தீட்டாவோட 2 தீட்டாவோட வேல்யூ 2 sin தீட்டா cos தீட்டா அப்படிங்கிற ஃபார்முலா பார்த்துருப்போம். அப்போ தட் இஸ் p டிவைடட் பை நமக்கு இந்த தீட்டாவுக்கு பதில் ஏன்னு எடுத்துக்கிறோம். அடுத்தது q டிவைடட் பை sin இந்த தீட்டாவுக்கு பதில் bன்னு எடுத்திருப்போம். அடுத்தது r டிவைடட் பை தீட்டாவுக்கு பதில் cன்ற டேர்ம் எடுத்திருப்போம். இது ஈக்குவேஷன் 2. இப்போ பட் இருந்தாலும் நமக்கு என்ன பண்றதுன்னா இந்த வேல்யூஸ் நமக்கு தெரியாது. அதாவது sin a cos a sin b cos b sin c cos c. அதனால என்ன பண்றோம்னா நம்ம லாமிஸ் தியரத்துல பார்த்திருப்போம் cos a cos b cos c ஓட வேல்யூஸ். இந்த ஃபார்முலா நம்ம ஆல்ரெடி பார்த்திருப்போம். லாமிஸ் தியரத்துல உங்களுக்கு கொடுத்திருப்பேன் இந்த வேல்யூஸ். அண்ட் சைனோட ஃபார்முலா இதுதான் 2a by bc. அப்போ இது வந்து ரெண்டுமே ஃபார்முலா. வேர் a is a ஏரியா, அதாவது அந்த ஏரியாவில் வந்து நம்ம ஃபைண்ட் பண்றோம். நெக்ஸ்ட் therefore இப்போ இந்த ஃபர்ஸ்ட் டேர்ம் எடுத்துக்கோங்க 2 sin a cos a அப்படிங்கிற எழுதிக்கோங்க ஈக்குவல் 2. அதாவது எந்த 2 அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 2 sin a அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா 2a divided by bc அப்படின்னு இருக்கும். அடுத்தது cos a அப்படிங்கிறது இந்த டேர்ம். அப்போ கேன்சலேஷன் மல்டிபிள் பண்ணி கேன்சலேஷன் பண்ணீங்கன்னா 2 கேன்சல் ஆயிரும். ரிமைனிங் டேர்ம் இந்த டேர்ம். அப்போ சிமிலர்லி இதே மாதிரி sin 2b cos b sin 2c cos c இந்த டேர்மும் நமக்கு எடுத்திருப்போம். அப்போ 3 டேர்ம் என்ன பண்றோம்னா ஈக்குவேஷன் 2 இந்த ஈக்குவேஷன் 2ல p டிவைடட் பை இந்த டேர்ம் q டிவைடட் பை செகண்ட் டேர்ம் r டிவைடட் பை தேர்ட் டேர்ம் அப்படின்னு எடுத்துட்டு நம்ம இந்த மாதிரி எடுத்துருக்கிறோம். எடுத்துட்டு இந்த 1 டிவைடட் பை b ஸ்கொயர் c ஸ்கொயர் வந்து இந்த சைடு கொண்டு போனீங்கன்னா மேலே வந்துடும். அதே மாதிரி 1 டிவைடட் பை c ஸ்கொயர் a ஸ்கொயர் இந்த பக்கம் கொண்டீங்கன்னா மேலே இந்த மாதிரி வந்துடும். அதே மாதிரி 1 டிவைடட் பை a ஸ்கொயர் பை b ஸ்கொயர் அப்படின்ட்டு இந்த மாதிரி சேஞ்சஸ் பண்ணோம்னா a ஸ்கொயர் b ஸ்கொயர் அப்படின்னு மேலே வந்துடும். இப்போ மல்டிபிள் பை 2a டிவைடட் பை a ஸ்கொயர் b ஸ்கொயர் c ஸ்கொயர் அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஏன்னா நமக்கு சொல்யூஷன் லிஸ்ட்டை ஃபைண்ட் பண்ணுறதுக்கு அண்ட் கேன்சலேஷன் பண்ணுறதுக்கு அந்த மாதிரி பண்ணி மல்டிபிள் பண்ணிங்கன்னா நமக்கு இந்த டேர்ம்ஸ் கிடைச்சிரும். கிடைச்சிட்டு வாட்டி p ரேஷியோ q ரேஷியோ அண்ட் r ரேஷியோ ஈக்குவல் this term of p அடுத்தது q of this term அடுத்தது r of this term அப்படின்னு எழுதி ப்ரூவ் பண்ணிட்டோம். hence the proof. இது வந்து 1 ஓட கண்டிஷன். செகண்ட் ப்ரூஃப் கண்டிஷன். அதாவது கொஸ்டின்ல பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த கொஸ்டின் ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. இஃப் ஆரிஜின் இஸ் த சென்டர் ஆஃப் த ட்ரையாங்கிள் அதே மாதிரி வச்சு யூஸ் பண்ணி சொல்லியிருக்கிறாங்க. அப்போ இதே மாதிரி ஆரிஜின் வச்சு நம்ம அதே சேம் எடுத்துக்கிறோம். இதில் என்னன்னா பியோட வேல்யூ நமக்கு சென்ட்ராய்டு பண்ணும்போது நமக்கு இந்த மாதிரி டயக்ராம் வந்து ஸ்பிளிட் ஆகும். அப்படி ஸ்பிளிட் ஆகும்போது நமக்கு ஆல்ரெடி பி அதாவது பியோட ஆங்கிள் வந்து இந்த மாதிரி பிரியும் போது b/2 இந்த சைடு b/2 அதே மாதிரி a/2 a/2 அதே மாதிரி c/2 அண்ட் c/2 இந்த மாதிரி வந்து செப்பரேட்டா பிரிச்சுக்கிறோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா origin is the bisector of a triangle. OB and OC are the bisector of angle B and C. இப்போ வந்து இந்த மாதிரி ஆங்கிள் வந்து செப்பரேட்டா பிரிச்சுக்கிறோம். பிரிச்சுட்டு ஃபர்ஸ்ட் அதாவது இந்த ஆங்கிள் BOC அப்படின்னு எடுத்துக்கிறோம் ஈக்குவல் டு இதனோட வந்து நமக்கு ஆங்கிள் வேல்யூன்னு பார்த்தீங்கன்னா 180 டிகிரி மைனஸ் இது வந்து எந்த ஆங்கிளோட பொறுத்தது பார்த்தீங்கன்னா பியோடதும் சியோடதும் வருது. அதனால இந்த b/2 மைனஸ் c/2 அப்படின்னு இதில் எடுத்துக்கிறோம். அந்த மாதிரி எழுதிட்டு ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு ஆங்கிளை மைனஸ் பண்ணாதான் அந்த 180 டிகிரி வேல்யூ வந்து இதில் கழிச்சு பிஓசியோட வேல்யூ நம்ம ஃபைண்ட் பண்ண முடியும். அப்போது இந்த மைனஸை உள்ள அதாவது காமனாக எடுத்துட்டீங்கன்னா நமக்கு இந்த மாதிரி சேஞ்சஸ் ஆயிரும். இப்போ 180 டிகிரி மைனஸ் இப்போ இந்த b/2 அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நமக்கு நார்மலாகவே நம்ம பிரிக்கும் போது 180 அப்படிங்கும் போது 90 டிகிரி அப்படின்னு தான் வரும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு இப்போ நார்மலாக ஏபிசி ஈக்குவல் டு 180 டிகிரின்னு எழுதிக்கிறோம். ஏன்னா இந்த 3 ஆங்கிளும் சேர்த்து தான் 180 டிகிரி. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒவ்வொரு டேர்மையும் டிவைடட் பை 2 இதையும் டிவைடட் பை 2 போட்டிங்கன்னா 90 டிகிரி அப்படின்னு இந்த ஈக்குவேஷன் கிடைச்சிடும். அப்போது இந்த டேர்ம் ரெண்டையும் வச்சுட்டு
இந்த டேர்ம் அந்த கொண்டு போயினா 90 மைனஸ் ஏ பை டூ, அதுதான் வந்து இந்த இடத்துல எழுதியிருக்கணும். 180 மைனஸ் 90 டிகிரி மைனஸ் ஏ பை டூ அப்படின்னு. இப்போ இந்த மைனஸை உள்ள கொண்டு போனீங்கன்னா இந்த டேர்ம் பிளஸ் ஆயிரும். அப்போ மைனஸ் ஆச்சுன்னா 90 பிளஸ் ஏ பை டூ அப்படின்னு கிடைச்சிடும். அப்போ ஆங்கிள் பிஓசியோட வேல்யூ 90 டிகிரி பிளஸ் ஏ பை டூவும், சிமிலர்லி ஆங்கிள் சிஓஏவோடது 90 பிளஸ் பி பை டூவும், ஆங்கிள் ஏஓபியோடது 90 பிளஸ் சி பை டூவும் நம்ம கிடைக்கக்கூடிய வேல்யூஸ். ஈக்குவேஷன் 1 பிகம்ஸ், அதாவது நமக்கு ஃபர்ஸ்ட் கண்டிஷன்ல லாமிஸ் தியரத்தை யூஸ் பண்ணி இந்த ஸ்டேட்மெண்ட் எழுதிப்போம். அதில் இப்போ சப்ஸ்டியூட் பண்ணோம்னா அந்த வேல்யூவை இந்த மாதிரி கிடைச்சிடும். கிடைச்சிட்டு வாட்டி நமக்கு நார்மலாக என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா sin 90 பிளஸ் தீட்டா ஆர் sin பை பை டூ பிளஸ் தீட்டா காஸ் தீட்டான்னு எடுத்திருப்போம். அப்போது இங்கே என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எழுதுனதுக்கு நமக்கு காஸ் ஏ பை டூ, தீட்டா இருக்கிற இடத்துல ஏ பை டூன்னு இருக்கும். அதே மாதிரி பி பை டூ, சி பை டூ. நெக்ஸ்ட் பி ஃப்ரம் திஸ் வேல்யூ அண்ட் சி ஃப்ரம் and r from this value when you change right then next hence the proof. இதில் தான் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு செகண்ட் ப்ரூஃப் வந்து ப்ரூவ் பண்ணியிருப்போம். தேங்க்யூ.